ஓகே. என்னோட நேம் வந்து பிரவீன் குமார். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நான் வந்து எம்எஸ்சி வரைக்கும் முடிச்சிருக்கேன். எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ். ஓகேங்களா. நான் இப்போ ரீசெண்டா ஐபிபிஎஸ் கிளர்க்ல ரிசல்ட் இருக்கேன். அப்புறம் ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி கிளர்க்கு வந்து கிளியர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. ஓகே. என்னோட ஊர் வந்து இந்த ஊர் தான், தூத்துக்குடி தான். நான் நிறைய ஃபெயிலியர்ஸ் பார்த்துருக்கேன். நிறைய ஃபெயிலியர்ஸ் பார்த்துட்டு தான் இங்க வந்து என்னன்னா ஒரு சக்சஸை எனக்கு ரொம்ப பெருசா தெரியுது. ஓகேங்களா. ஆம், இதே மாதிரி நான் ரொம்ப வருஷமா படிக்கிறேன். எத்தனை வருஷம்னா ஒரு 7.5 years. ஓகேங்களா. அதுல ஊடையில நான் வந்து என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னா, ஊடையில வந்து ஒரு 1.5 years வந்து என்னன்னா வேலைக்கு போயிட்டேன். அதுதான் இருக்கலே நான் பெரிய தப்பா வந்து இன்ன வரைக்கும் நான் ஃபீல் பண்றதுக்கு காரணமே அதுதான். ஓகேங்களா. ஆம், வேற என்னது என்னோட சக்சஸுக்கு வந்து முக்கிய காரணம் வந்து யாரு அப்படின்னா எங்க அண்ணன், என்னோட கூட பிறந்த அண்ணன். அவன் பேரு சதீஷ். அவன் இல்லைன்னா வந்து என்னன்னா நான் இவ்வளவு நாள் வந்து சர்வே பண்ணதே பெரிய விஷயம். எப்போவோ நான் வந்து என்னன்னா கிடைக்கிற வேலைக்கு போயிருப்பேன். அதுதான் உண்மை. ஆம், எங்க அண்ணன் வந்து என்னன்னா நாங்க ரொம்ப, அதாவது என்னன்னா லோ லோ மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். ஃபர்ஸ்ட் எங்க அண்ணன் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் தான் எங்க ஃபேமிலியே கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி ஃபினான்சியலா வந்து என்னன்னா ஸ்டேபிள் ஆனிச்சு. எங்க அண்ணன் வேலைக்கு போகல அப்படின்னா நான் வந்து இவ்வளவு நாள்லாம் வந்து இங்க உட்காந்து படிச்சிட்டு இருக்க மாட்டேன். அதான் உண்மை. அப்புறம் வந்து என்னன்னா எங்க அண்ணனுக்கு ஈக்குவலா வந்து இன்னொரு அண்ணன் இருக்காப்ல. அந்த அண்ணன் பேரு காளிமுத்து அண்ணன். அந்த அண்ணன் தான் ரொம்ப எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க ஃபினான்சியலா. நிறைய வந்து சப்போர்ட் பண்ணாங்க. இங்க இங்க எங்க கூட தான் படிச்சாங்க. 2023 வந்து என்னன்னா எஸ்பிபிஓ கிளியர் பண்ணி அந்த அண்ணன் போயிட்டாங்க. அதுக்கப்புறமும் வந்து என்னன்னா அவங்க தான் எனக்கு வந்து என்னன்னா எல்லா இதுவுமே பார்த்து என்னென்ன உனக்கு வேணும் அப்படிங்கிறத கேட்டு கேட்டு எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. கடைசியா வந்து என்னன்னா அந்த அண்ணன் கல்யாணம் ஆயிருச்சு ரீசெண்டா. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அந்த அண்ணன்ட்ட நான் எதுவுமே எப்படி கேட்க முடியும், அவங்க லைஃப வந்து பார்த்துட்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரி தான். ஆனா அந்த மாதிரி இல்லை அந்த அண்ணன். அதுக்கப்புறமும் வந்து என்னன்னா முன்னாடி பண்ணதை விட கூடுதலா தான் எனக்கு பண்ணாங்க அந்த அண்ணன். அதனால காளிமுத்தண்ணனுக்கு ரொம்ப நன்றி சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட். நன்றி பத்தாது அந்த அண்ணனுக்கு. ஆக்சுவலா அந்த அண்ணன் பண்ணதெல்லாம் வந்து சாதாரண விஷயமே இல்லை. யாருமே வந்து என்னன்னா பண்ணாத அளவுக்கு அந்த அண்ணன் இன்னும் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு மட்டும்தான் பண்றாங்கன்னு நான் நினைச்சேன். ஆனா எனக்கே தெரியாம நான் வந்து நிறைய பேருக்கு பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சேலரி வந்து வரும்போது வந்து என்னன்னா நமக்கு அவங்களுக்கு கடன் அந்த இதெல்லாம் ஒதுக்குனதுக்கு அப்புறமும் வந்து என்னன்னா கொடுக்குற மனசு இருக்கு பாத்தீங்களா. அந்த மனசை வந்து என்னன்னா அந்த அண்ணன் மாதிரி நான் யாருக்குமே பார்த்ததும் கிடையாது. இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. அந்த அண்ணன் தான் ரொம்ப கிரேட் எனக்கு தெரிஞ்சு. அப்புறம் இங்க இன்ஸ்டியூட்ல வந்து என்னன்னா மாரிச்செல்வா அண்ணன் ஒரு அண்ணன் இருப்பாங்க, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அவரு எனக்கு பினான்சியலா நல்லா ஹெல்ப் பண்ணாரு, நிறைய மோட்டிவேட் பண்ணாரு. அவர் நிறைய மேக்ஸ் ட்ரிக்ஸ் எல்லாம் நிறைய சொல்லி கொடுப்பாரு. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அவர்கிட்ட இருந்து நான் நிறையவே கத்துக்கிட்டேன் மேக்ஸ். நான் மேக்ஸ்ல ரொம்ப எல்லாத்தையுமே கத்துக்கிட்டேன். நான் தான் டாப்னு நினைச்சேன். ஆனா அந்த அண்ணன் வந்து இங்க இந்த ரோல தான் உட்காந்துருப்பேன். இந்த செகண்ட் ரோல தான் நான் உட்காந்துருப்பேன். அந்த அண்ணன் கூட தான் உட்காந்துருப்பேன். அவர் வந்து செமையா சொல்லி கொடுப்பாரு. சில ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து என்னன்னா டக்குன்னு வந்து கண்டுபிடிக்கிறது அவர்கிட்ட தான் நான் கத்துக்கிட்டேன். ஓகேங்களா. நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்புறம் என்னோட தங்கச்சிங்க 2 பேர் இங்கதான் படிக்கிறாங்க. அவங்களும் வந்து என்னன்னா எனக்கு நிறைய ஒர்க்அப்ஸ் இதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. அவங்க பேர் என்னன்னா பவித்ரா, அப்புறம் முருகேஸ்வரி. இவங்க 2 பேரும் வந்து என்னன்னா எனக்கு அப்பப்போ என்னென்ன சொல்லி கொடுக்கணுமோ நான் அவங்ககிட்ட கேட்பேன், இதெல்லாம் பார்த்துட்டு வந்து எனக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு. அதே மாதிரி பார்த்துட்டு வந்து எனக்கு சொல்லி கொடுப்பாங்க. நிறைய வந்து சப்போர்ட் பண்ணாங்க அவங்களும். அப்புறம் இங்க நாங்க வந்து குரூப்போட தான் படிப்போம். நான் ஃபர்ஸ்ட் வந்து என்ன குரூப் ஃபார்ம் பண்ணேன்னா காளிமுத்தண்ணன் இருக்கும்போது காளிமுத்தண்ணன், அப்ரோஸ், நானு இந்த 3 பேர் மட்டும்தான் படிப்போம். டெய்லி வந்து படிச்சுக்கிட்டே தான் இருப்போம். ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி என்னென்ன படிக்கணும் அப்படிங்கறத ஷெட்யூல் போட்டு அந்தந்த நாளை அன்னைக்கு முடிச்சிருவோம். அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. அந்த ஷெட்யூல் தான் வந்து என்னன்னா எனக்கு ஒரு ஷெட்யூல் நான் போட்டு படிக்கிறதுக்கு வந்து இதா இருக்குனுச்சு. ஓகேங்களா. அதாவது காலையில என்னோட ஷெட்யூல் வந்து எப்போ ஆரம்பிக்கும் அப்படின்னா கரெக்டா ஒரு 4:30 ஆரம்பிக்கும். ஓகேங்களா. நான் 4 o'clock எந்திரிச்சிருவேன். 4:30 ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஹார்டஸ்ட் பார்ட் தான் ஃபர்ஸ்ட் முடிப்பேன். ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ்.
ஏன்னா எது ஹார்டா இருக்கு அப்படின்னா கரண்ட் அவர்ஸ் தான் வந்து என்னன்னா ஹார்டா இருக்கும் எனக்கு. அதனால வந்து அதை ஃபர்ஸ்ட் மைண்ட் ஃப்ரீயா இருக்கும் போதே ஃபர்ஸ்ட் அதை முடிக்கணும்னு நினைப்பேன். ஒரு ஒன் ஹவர் வந்து என்னன்னா ரிவைஸ் பண்றதுக்கு, அதாவது அந்த நேரம் படிக்க மாட்டேன், ரிவைஸ் பண்ணுவேன் ஹார்ட் கரண்ட் அவர்ஸ். அதுக்கப்புறம் ஒர்க்அப்ஸ் ஒரு அரை மணி நேரம் ரிவைஸ் பண்ணிட்டு கிளாஸ் இங்க ஒரு 7 மணிக்கு ஆரம்பிக்கும், கிளாஸுக்கு வந்துடுவேன். அபிசார் கிளாஸ் தான் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இங்கிலீஷ் தான் நான் அடிக்கடி ஃபெயில் ஆகிற சப்ஜெக்ட் வந்து என்னன்னா செக்ஷனலே போயிடும். இங்கிலீஷ் வந்து என்னன்னா எனக்கு சுத்தமா வராது. ஆக்சுவலா நான் வந்து இங்கிலீஷ் மீடியம் தான், இருந்தாலும் வந்து என்னன்னா அங்க உள்ள இங்கிலீஷை வந்து என்னால டேக்கிள் பண்ண முடியல. ரொம்ப வந்து என்னன்னா கஷ்டமா இருந்துச்சு எனக்கு. ஒவ்வொரு எக்ஸாமும் வந்து என்னன்னா போறதுக்கு காரணமே இங்கிலீஷ் தான். ஓவரால் கிளியர் ஆயிரும், இங்கிலீஷ் செக்ஷனல் கட் ஆஃப் போயிரும். அப்படிதான் இருந்தேன். ஓகேங்களா? அப்போ வந்து 2023ல தான் இங்க ஆரம்பிச்சாங்கன்னு நினைக்கிறேன். 23ஆ 22ஆன்னு தெரியல. அப்போ வந்து ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நான் வந்து என்னன்னா ஜாயின் பண்ணேன் இங்க. அபிசார் கிளாஸ் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. எனக்கு அபிசார் வந்து மேஜர் ரோல், என்னோட சக்சஸ்ல மேஜர் ரோல் அவர் தான் ப்ளே பண்ணியிருக்காரு. நிறைய வந்து கத்துக்கிட்டேன் அவர்கிட்ட இருந்து. எடிட்டோரியல் இருக்கட்டும், சம்மரி இருக்கட்டும், இதெல்லாம் வந்து அவர் ஹோம்ஒர்க் கொடுக்கும்போது வந்து என்னன்னா எனக்கே தோணும், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கே, இவ்வளவு படிக்கணுமா அவ்வளவு படிக்கணுமா அப்படிங்கிறதுக்கும். இங்கிலீஷ்ல பர்டிகுலரா எது வீக்குன்னு கேக்குறீங்களா? எனக்கு இன்னும் ரீடிங் வராதுங்க. நான் வந்து என்னன்னா ரொம்ப ஸ்லோவா தான் ரீட் பண்ணுவேன். என்னோட ரீடிங் ஸ்பீடே வந்து என்னன்னா 120 கிட்ட தான் இருக்கும், அவ்வளவுதான் இருக்கும். அந்த அளவுக்குலாம் நான் வேகமாலாம் ரீட் பண்ண மாட்டேன். கொஞ்சம் ஸ்லோவா புரிஞ்ச வரைக்கும், அதாவது ஒரு பேராவை நல்லா புரிஞ்ச அளவுக்கு ரீட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து கதை வந்து என்னன்னா ஓனாவே கிரியேட் பண்ற அளவுக்கு வந்து என்னன்னா அபிஷர் என்னை தேத்தி விட்டாரு. அதுக்கப்புறம் என்ன வரும், அதுக்கப்புறம் என்ன வரும் அப்படிங்கறதே எனக்கு அந்த பேரா வாசிக்கும் போதே எனக்கு தெரிஞ்சிடும். பேரா நெகட்டிவ்ல ஆரம்பிச்சாங்கன்னா அடுத்தது பின்னாடி அந்த நெகட்டிவ் கதையை வந்து பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஓரளவுக்கு அது தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நான் படிச்சுக்கிட்டேன். அவ்வளவுதான் இங்கிலீஷ். எனக்கு இந்த ஆர்ஆர்பி கிளர்க்கு கிளியர் ஆனது காரணமும் இங்கிலீஷ் தான். எனக்கு 29 மார்க் அதுல வந்துருந்துச்சு. எனக்கு கிளர்க்ல அந்த ரிசல்ட்ஸ்லயும் ஓரளவுக்கு மார்க் வந்துருந்துச்சு. ஏன்னா நான் போட்டது கம்மியாக தான் போட்டேன். ரிசல்ட்ஸ்ல அந்த ஐபிபிஎஸ் கிளர்க் ரிசல்ட்ஸ்ல வந்த காரணம் 22 தான் போட்டேன் இங்கிலீஷ்ல, அதுல ரொம்ப கம்மியா தான் போட்டேன். ஆனா எனக்கு வந்து ஒரு 18 மார்க் என்னமோ வந்துருச்சு, 17 புள்ளி சம்திங் வந்துருந்துச்சு. வேற யார விட்டேன்? இந்த இங்க வந்து நான் இங்கிலீஷ் கத்துக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நான் ஐயாவை தான் போய் பார்த்தேன். ஐயா வந்து இந்த மாதிரி கிளாஸ் ஃப்ரீயா தான், எனக்கு தெரியாது. எனக்கு இங்க கிங்ஸ்ல வந்து ஃப்ரீ தான் அப்படின்னு எனக்கு தெரியாது. இங்க காசு கட்டணுமா அப்படின்னு ஒவ்வொருத்தையும் கேட்டுட்டு இருப்பேன். ஆனா இங்க எல்லாமே ஃப்ரீ தான். இத பிளாட்ஃபார்ம் வந்து எனக்கு புதுசா இருந்துச்சு, என்னடா ஃப்ரீயா கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அங்க மத்தியானம் வேற லஞ்ச் வேற ஃப்ரீயா கொடுக்குறாங்க. இல்ல இந்த ஸ்டடி கால் வந்து எல்லாத்தையுமே நான் மோஸ்ட்லி வந்து வீட்டுல இருந்ததை விட இங்க இருந்தது தான் அதிகமானது. டைம் வந்து இங்க தான் இருந்திருப்பேன். ஓகேங்களா? எனக்கு இந்த இன்ஸ்டியூட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. எல்லாருமே வந்து என்னன்னா இந்த இன்ஸ்டியூட்டை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. அத இந்த இன்ஸ்டியூட்டை கொடுத்து இவ்வளோ இந்த இன்ஸ்டியூட்டை வந்து இப்படி வந்து யாரும் மெயின்டைன் பண்ணதில்ல. அதுக்கு ஐயாவுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும், பேச்சுமுத்து ஐயாவுக்கு. ஏன் ஆக்சுவலா ஃப்ரீயா யாரும் வந்து இப்படிலாம் வந்து என்னன்னா கொடுக்க மாட்டாங்க. எந்த இன்ஸ்டியூட்லயும் வந்து என்னன்னா காசு வாங்கிட்டு தான் அவங்க படிச்சா படிங்க, படிக்கலன்னா விட்டுருங்க அப்படிம்பாங்க. ஆனா பேச்சுமுத்து ஐயா அப்படிலாம் விட்டது கிடையாது. கண்டிப்பா வந்து எல்லாத்துக்குமே டெஸ்ட்டும் வைப்பாரு. அவங்க எல்லாமே இம்ப்ரூவ் பண்றதுக்காக நிறைய வந்து பண்ணிக்கிட்டே இருக்காரு இன்னும். அதை பார்த்தா எனக்கே இன்னும் ஆச்சரியமா தான் இருக்கு. இன்னமும் எப்படிதான் பண்றாங்க, ஃப்ரீயா வந்து ப்ரொவைட் பண்றது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கறத வந்து நான் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்கு இதெல்லாமே. ஓகே, அடுத்தது வந்து என்ன சொல்லணும்னா, நான் நிறைய ஃபெயிலியர்ஸ் தான் வந்து இது பண்ணியிருக்கேன். என்னோட சக்சஸ் வந்து நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, என்னோட ஃபெயிலியர்ஸ் தான் அதிகம். நான் வந்து ஏதாவது ஒரு எக்ஸாம் எழுத போறேன் அப்படின்னா நடுவுல நிறைய பிரச்சனை வரும். ஏன்னா அந்த கட்டத்துல தான் வந்து நான் சும்மா இருக்கிற அந்த டெஸ்ட் இல்லாத நேரத்துல வந்து பிரச்சனையே இருக்காது எனக்கு. கரெக்டா அந்த டெஸ்ட் வர்ற நேரத்துல தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி நிறைய பிரச்சனையா வரும். அதெல்லாம் வந்து என்னன்னா யோசிச்சு டெஸ்ட் போய் கோட்டை விட்டுருவேன். அதுதான் வந்து என்னன்னா ரொம்ப
அழுது நான்லாம் அதை பத்தி நினைச்சு நினைச்சு அழுதுட்டு இருப்பேன். ரொம்ப ஓவர் திங்கிங். அதெல்லாம் வந்து என்னன்னா இந்த ரீசெண்டா ஒரு வருஷத்துல வந்து என்னன்னா எதுவுமே வந்து திங்க் பண்ணாம என்னன்னா ஒரே ஃபோக்கஸா வந்து படிக்க ஆரம்பிச்சேன். நான் தனியா போய் படிப்பேன். அதுக்கு முன்னாடி வந்தேன்னா ஒரு கேங் கூட தான் படிச்சுட்டு இருந்தேன். அந்த கேசவேலு, கவி, நாகராஜ், யோகேஷ் இவங்க கூட தான் வந்து என்னன்னா உட்காந்து நான் படிச்சுட்டு இருப்பேன். அப்புறம் அந்த ஹிந்துமதி இவங்க கூட தான் வந்து உட்காந்துலாம் படிச்சுட்டு இருப்பேன். இதுக்கு முன்னாடி கரண்ட் அவர்ஸ் வந்து நான் வந்து ரொம்ப லூஸ்ல விட்டுட்டு இருப்பேன். கரண்ட் அவர்ஸ்லாம் எனக்கு படிக்க தெரியாது. அப்போ வந்து என்னன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது இந்த சபரி, அப்புறம் ஹிந்து இவங்கெல்லாம் வந்து க்ளூ வச்சு படிப்பாங்க. டெய்லி படிப்பாங்க. அவங்க கூட வந்து சேர்ந்து எதையாவது படிப்போம்டா அப்படின்னு சொல்லி உட்காருவேன். அவங்க கூட வந்து நிறையவே படிச்சேன். அவங்க அவங்க கூட சேர்ந்து படிச்சேன். அவங்களுக்கு தெரியாமலேயும் நிறைய படிச்சேன். அதுதான் உண்மை. ஏன்னா அவங்க கூட சேர்ந்து படிக்கிறது மட்டும் நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியாது. அவங்க கூட சேர்ந்தும் படிக்கணும். அது மூலம் அவங்களுக்கு தெரியாமலேயும் நிறைய படிக்கணும். ஓகேங்களா? அதுதான் உண்மை. ஏன்னா வந்து எக்ஸ்ட்ரா படிக்கிறது வந்து நமக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டா இருக்கும். எங்கேயாவது ஒரு இடத்துல உதவும். அதனால வந்து அவங்க கூட படிச்சிடலாம் அப்படிங்கிற அந்த தாட்டை மட்டும் விட்டுருங்க. அது வந்து என்னன்னா யாரும் இல்லாத நேரத்துலயும் படிக்கணுங்கிற ஆர்வத்தை வந்து தூண்டும். அதுதான் உண்மை. ஏன்னா நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஒரு வருஷத்துல நான் வந்து யாராவது வந்து கமிட்மெண்ட் கொடுப்பாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா இந்த இந்த நேரத்துல வந்து இப்படி படிக்கலாம், இதை படிப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்துல நான் போய் படிப்பேன். அடுத்த நாள் வந்து என்ன அப்படின்னா யாருக்காவது உடம்பு சரியில்லாம போயிரும். அந்த நேரத்துல அந்த நேரமே வந்து என்னன்னா சரி இவங்க இல்ல நம்ம படிக்க வேண்டாம், அடுத்த நாள் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போயிரும். அதுதான் பண்ண நான் ஒரு பெரிய தப்பு. அவங்க இல்லைன்னாலும் நான் படிக்கணும் அப்படிங்கிற அந்த தாட் வந்து என்னன்னா இந்த லாஸ்ட் ஒரு வருஷத்துல எனக்கு அதிகமா இருந்துச்சு. ஆக்சுவலா வந்து என்னன்னா இந்த இங்க ஐபிபிஎஸ் பிஓ வந்து ஃபங்க்ஷன் நடத்தினாங்க தெரியுமா உங்களுக்கு? அப்போ வந்து நான்லாம் வந்து ஓரமா போய் அழுதுட்டு இருந்தேன் காளிமுத்தண்ணன் கூட. இந்த ஸ்டேஜ்ல வந்து என்னன்னா நான் ஏறி இருக்கணும்ண்ணே, நான் ஆல்ரெடி அவங்ககிட்ட சொன்னேன் ஏறி இருக்கணும் அப்படின்னு சொல்லி காளிமுத்தண்ணன்ட்டு சொல்லிட்டு அழுதுட்டு இருந்தேன். என்னால ஏற முடியலண்ணே, மன்னிச்சிருங்கண்ணே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். அதெல்லாம் இல்ல பிரவீன், நீ பாஸ் ஆயிருவ, இது இல்லைன்னா என்ன, நீ அடுத்த ஸ்டேஜ் ஏறும்போது நான் வந்து வருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா நான் இன்னைக்கு ஸ்டேஜ் ஏறிட்டேன். ஆக்சுவலா அந்த அண்ணன் இல்ல. அப்போ ஏதாவது ஃபங்க்ஷன் மாதிரி வரும்போது அந்த அண்ணன் கண்டிப்பா வந்து கூப்பிடுவேன். அந்த அண்ணன் எனக்கு ரொம்ப என்ன சொல்றதுன்னு தெரியல, ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அந்த அண்ணன். ஒரு என்னடா இப்படிலாம் ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி. இப்போ கூட வந்து என்னன்னா நான் டைப் ரைட்டிங் கிளாஸ் போய்கிட்டு இருக்கேன் இப்போ இந்த செகண்ட். ஓகேங்களா? அது கூட வந்து அந்த அண்ணன் தான் மாசம் மாசம் காசு அனுப்பிட்டு இருக்காங்க. வச்சுக்கோடா அப்படின்னு நான் கேட்கவும் மாட்டேன் அந்த அண்ணன்ட்ட. ஒவ்வொரு எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது கேட்க மாட்டேன், நம்மளே பாத்துக்கலாம், அந்த அண்ணன்ட்ட கேட்க வேண்டாம் அப்படின்னு நினைப்பேன். ஆனா அந்த அண்ணன் வந்து டேய் அப்ளை பண்ணு, போன் அடிச்சு அந்த அண்ணனே வாலண்டரியா வந்து என்னன்னா காசு அனுப்பி அப்ளை பண்ணு, இந்தா வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாங்க. ரொம்ப கேரிங்கான, எனக்கு ரொம்ப பிடிச்ச அண்ணன். ஆக்சுவலா எப்படி சொல்றேன்னு தெரியல. அந்த அண்ணனுக்கு நன்றி சொன்னாலாம் பத்தவே பத்தாது கண்டிப்பா. அதுக்கப்புறம் எங்க அப்பா அம்மாவும் வந்து என்னன்னா சில நேரத்துல வந்து என்னன்னா டவுன் ஆயிட்டு இருக்கும்போது ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க. ஆக்சுவலா நான் ஏதாவது டவுன் ஆயிட்டேன் அப்படின்னா எங்க அம்மா வந்து சரி விடு, கொஞ்ச நேரம் கழிச்சு படி, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க. அது எப்படி சொல்றேன்னு தெரியல எனக்கு. சரி, உங்களுக்கு ஏதாவது வந்து இது இந்த தப்புலாம் நான் பண்றேன் அப்படின்னு தெரியணும்னா என்கிட்ட வந்து கேட்கலாம். ஏன்னா நிறைய தப்பு நான் வந்து பண்ணியிருக்கேன், அதை ரெட்டிஃபையும் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஃபெயிலியர்ஸ் வந்து என்கிட்ட கேளுங்க. சக்சஸ் வந்து என்னன்னா நமக்கு சக்சஸை விட ஃபெயிலியர்ஸ் தான் ரொம்ப முக்கியம். அதுதான் ஒரு 100 ஃபெயிலியர் பார்த்தாதான் ஒரு சக்சஸ் பார்க்க முடியுங்கிற உதாரணம் நான் தான். ஏன்னா நிறைய ஃபெயிலியர்ஸ் பார்த்துட்டேன். அதனால உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம், எந்தெந்த சப்ஜெக்ட்னாலும் கேட்கலாம். அப்ளிகேஷன் எப்படி சால்வ் அப்ளிகேஷன் எப்படி ஸ்ட்ராங் ஆகுறதுன்னு கேக்குறீங்களா? அப்ளிகேஷன் எப்படி ஸ்ட்ராங் ஆகுறதுன்னு கேக்குறாங்க. அதுக்கு ஒரே ஒரு இதுதான். ஃபர்ஸ்ட் வந்து வீடியோ வந்து என்னன்னா ஒரு மாசத்துக்கு வந்து என்னன்னா வீடியோ மட்டும்தான் பார்க்கணும். எந்தெந்த வீடியோ எல்லாம் அந்த ஆசிஸ் அரோரா, அப்புறம் அந்த ஹர்ஷல் அகர்வால் இவங்கெல்லாம் வந்து வீடியோ போடுவாங்க. அந்த வீடியோ எல்லாம் நான் பார்ப்பேன். ஓகேங்களா? அதுவும் இந்த பீரியட்ல போன வருஷம் நான் வந்து என்னன்னா இந்த பீரியட்ல வந்து என்னன்னா மார்ச், ஏப்ரல், மே இந்த 3 மாசமும் என்னன்னா வீடியோ மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா நிறையவே நான் வந்து லோ ஆயிட்டேன். ரீசனிங்கு, குவான்ஸு, இங்கிலீஷு
ஷேர் போற வீடியோ, இந்த மூணுத்துக்கும் நான் அந்த வீடியோ தான் இந்த 3 மாசமும் பார்த்துட்டு இருந்தேன். எந்த டெஸ்ட்டும் போடல. அந்த ஏதோ வீடியோ பார்க்கச்சுல வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, நிறைய கான்செப்ட் கத்துக்கிட்டேன். நிறைய வந்து புதுசு புதுசா கத்துக்கிட்டேன். எனக்கு தெரியாதெல்லாம் நிறைய இருந்துச்சு ஆக்சுவலா. அதெல்லாம் ஆசிஸ் சர்வரெல்லாம் வந்து நிறையவே சொல்லியிருப்பாப்ல. ஷார்ட்கட் வந்து என்னன்னா மரணத்தனமா இருக்கும். எனக்குலாம் அந்த ஷார்ட்கட்லாம் தெரியாது. எனக்கு வந்து ட்ரெடிஷனல் மெத்தட் தான் தெரியும். அதை நல்லா கான்செப்ட் புரிஞ்சா மட்டும்தான் வந்து என்னன்னா அதெல்லாம் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்ளிகேஷன்லாம் வந்து என்னன்னா மேக்ஸிமம் 40 செகண்ட்ஸ்ல வந்து என்னன்னா எனக்கு போடுற அளவுக்கு ஸ்பீடு வந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் 1 மாசம் கிட்ட வந்து பிடிஎஃப் தான் சால்வ் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் எக்ஸாமே போட ஆரம்பிச்சேன். வேற எதுவும் டவுட் இருக்கா? கரண்ட் அவர்ஸ் எப்படி படிக்கணுமா? கரண்ட் அவர்ஸ் வந்து படிச்சாலும் ரிவைஸ் பண்ணணும் கண்டிப்பா. அதுதான் வந்து இவங்க கூட நான் வந்து கரண்ட் அவர்ஸ் படிப்பேன். ஆனா வந்து ரிவைஸ் பண்றது தனியா தான் பண்ணுவேன். தனியா பண்ணும்போது என்னெல்லாம் பண்ணுவேன்னா, இந்த இப்போ ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் என்னென்னலாம் பண்ணுச்சு, நிறைய நியூஸ் இருக்கும் அதுல. அதான் நியூஸ் எல்லாம் தனியா எழுதி வச்சு அதை ஒரு தடவை ரிவைஸ் பண்ணுவேன். அந்த மாதிரி பண்ணுவேன். அது எனக்கு வந்து என்னன்னா கனெக்ட் பண்ணி படிக்க கொஞ்சம் ஈஸியா இருக்கும். கனெக்ட் பண்ணி படிச்சுக்கிட்டே இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அது ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஞாபகம் வரும் கண்டிப்பா. வேற மந்த்லி ரிவிஷனா? மந்த்லி ரிவிஷன்லாம் வந்து என்னன்னா ஆக்சுவலா நான் பண்ண மாட்டேன். மந்த்லி ரிவிஷன்லாம் கிடையாது. நான் என்ன பண்ணுவேன்னா 1 வீக் நல்லா படிச்சிருவேன். படிச்சு முடிச்சுட்டு என்ன பண்ணுவேன்னா ஒரு 4-5 தடவை ரிவிஷன் பண்ணுவேன். அதாவது ஒரு டேட் மாதிரி ஷெட்யூல் மாதிரி போட்டுக்கிடுவேன். காலையில நான் ரிவிஷன் பண்ணுவேன்ல 1 மணி நேரம், அந்த இதுல தான் வந்து என்னன்னா 1 ஹவர் ரிவிஷன் பண்ணி முடிப்பேன். முடிச்சுட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஏதாவது வீடியோ எடுத்து பார்ப்பேன். நம்ம படிச்சது எவ்வளவு அப்ளை ஆயிருக்கு அப்படிங்கிறத அப்ளை பண்றதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும்ல. ஏதாவது ரேண்டமா வீடியோ எடுப்பேன். ரேண்டமா வீடியோ எடுத்து பார்ப்பேன். அதுல நம்ம படிச்சதெல்லாம் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிடுவேன். அதுவே போதுமானதுதான். அதுக்கப்புறம் நான் மந்த்லி வந்து தொடைய மாட்டேன். அப்படியே ஃப்ளோலயே வந்து என்னன்னா மைண்ட்ல நின்றுகிட்டே இருக்கும். வீடியோ பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து வீக்லி டெஸ்ட் போடுங்க. வீக்லி டெஸ்ட் வந்து என்னன்னா ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீக்லி டெஸ்ட்லாம் வந்து நிறைய பேர் போட மாட்டாங்க. வீக்லி டெஸ்ட் போடுறதுனால வந்து என்ன ஆகும்னா, இந்த கொஸ்டின்ஸை வந்து ஏதாவது தப்பு விட்டான்னு வச்சுக்கோங்களேன், அந்த தப்பு வந்து என்னன்னா ஞாபகம் வரும். அதே கொஸ்டின் அங்க இருக்கும்போது வந்து ஈஸியா இருக்கும் இன்னும். நான் இப்போ கரண்ட் அவர்ஸ் கிளாஸ் எடுக்கிறேன்ல, அவங்ககிட்ட கூட நான் சொல்றது என்னன்னா வீக்லி டெஸ்ட் போடுங்க. டெய்லி டெஸ்ட் போடலன்னா கூட பரவாயில்ல, வீக்லி டெஸ்ட் போடுங்கன்னு தான் நான் சொல்லுவேன் நான். வேற ஆக்சுவலா கரண்ட் அவர்ஸ் வந்து அதுக்கப்புறம் வந்து ரிவிஷன் கிளாஸ்னு ஒண்ணு இருந்துச்சு. அதுல ஆதி ப்ரோன்னு ஒருத்தர் இருப்பாரு. அவரு வந்து ரிவிஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அந்த கிளாஸ்ல போய் நான் எனக்கு தெரியுதோ தெரியலையோ போய் உட்காந்துருவேன். உட்காந்து அவங்க சொல்றதெல்லாம் கேட்பேன். அதெல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கிடுவேன். அந்த மாதிரி யார கரண்ட் அவர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 4-5 பேர் சேர்ந்து படிங்க. தனியா மட்டும் படிக்காதீங்க. நீங்க படிச்சதை வந்து ஒரு 4-5 பேர்ட்ட வந்து என்னன்னா அவங்க சொல்லும் போது கேட்கும் போது நம்ம படிச்சிருக்கோம் இது அப்படிங்கறது வந்து வந்து தெரியும் உங்களுக்கு. வேற ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? வேற எனி டவுட்? ரீசனிங்ல எல்லாம் எதுவும் டவுட் கிடையாதா? ரீசனிங் எல்லாரும் ஸ்ட்ராங் தானே? சரி, டவுட் இல்லைன்னா முடிச்சிடலாம்.